கண்ணா, சாமி மேல சத்தியம். என் மேல சத்தியமா இந்த விபூதியை நான் உனக்கு வச்சு விடுவேன், அழிக்க கூடாது. ஆமா, சொல்லிட்டேன். நல்ல தரிசனம் கிடைச்சது சாமி. நாங்க கிளம்புறோம். வாங்கோ. ராமண்ணா அவனா விசாரிச்சேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேங்க. வரேங்க ஐயா, நான் வரேங்க. வாங்கோ. சார், நான் ராமண்ண மாமாவை ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. சொல்றேம்மா. ஆமா, நீ கண்ணனுக்கு சொந்தமா? சொந்தமாக போறவ. ஓஹோ, சரிங்க சார், நான் போயிட்டு வரேன். சரிம்மா. என்ன கண்ணா, நெத்தில விபூதி அம்மனி வச்சு விட்டது தானே? இங்க பாருங்க, கண்ணு கூட வைக்கப்படுறாப்பல. அப்ப சரி, கூடிய சீக்கிரமே உங்க 2 பேர் ஜாதகத்தை பார்த்து கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட வேண்டியதுதான். ஐயோ ஜோசியரே, இன்னும் அவங்க வீட்டுக்கே தெரியாது. ஓ, அப்படியா விஷயம்? அப்ப தெரிய வச்சிருவோம். ஐயோ, நீங்க வேற. இப்ப என் வீடு இருக்கிற நிலைமையில. சரி சரி, கவலைப்படாதீங்க கண்ணன். சாமியே கும்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த உங்களை அந்த ஈஸ்வரன் கோவிலுக்கே வர வச்சுட்டான். கோவிலுக்கு வந்து நீங்க சன்னிதிக்குள்ளே வரல. ஆனா அந்த பொண்ணு உங்க நெத்தியிலே விபூதி வச்சுட்டு போயிருக்கு. அந்த ஈஸ்வரனோட அருள் பார்வை உங்க மேல பட்டுருச்சுன்னு தான் நினைக்கிறேன். கூடிய சீக்கிரமே எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும். கண்ணன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நாங்க பிரகாரத்தை சுத்திட்டு வந்து உங்களை வீட்லயும் ஜோசியரை பஸ் ஸ்டாப்லயும் டிராப் பண்ணிடுறேன். இருக்கட்டும் சார். இப்ப நீங்க வீடு வரைக்கும் வந்துட்டு போனீங்கன்னா டைம் ஆயிரும். நான் இப்படியே கிளம்பிடுறேன். அடுத்த வாட்டி வரும்போது மட்டும் வீட்டுல மறக்காம சாப்பிடுங்க சார். கண்டிப்பா கண்ணன். ஜோசியரே, நீங்களும் தான். சரிப்பா, நான் வரேன். வா. கண்ணன், உங்க அக்கா விஷயத்துல நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கட்டும். சரிங்க சார், நான் வரேன். வாங்க சார், போலாம்.